ഗുരുവായൂർ സപ്താഹം നരസിംഹ അവതാര വർണ്ണന. സർവം ശ്രീകൃഷ്ണാർപ്പണമസ്തു. இந்த பிரகலாதன் வயத்துல இருக்கிற நேரம் கொஞ்ச நாளைக்கு இந்த நாரதருக்கு உபச்சாரம் பண்ணுறதுக்காக இந்த பிரகலாதனோட அம்மா அங்கே போயிட்டான். அப்போ எப்போதுமே இந்த சம்சர்க்கம் தானே, நன்மைகள் வந்து சத்சங்கத்தை நிசங்கத்தும் சொல்லுவாங்க. அப்போ இவருக்கு பணிவிடை பண்ண 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 கண்டிப்பா தன் புத்திரன் காப்பாற்றப்படுவார் என்கிறதான உண்மையை கையாது தெரிஞ்சுண்டு. எப்படி தெரிஞ்சுண்டா கேட்டதுன்னா, இந்திரனும் நாரதனுமா பேசிட்டு இருக்கிறத கேட்டு விட்டான். என்ன கேட்டுட்டா கேட்டதுன்னா, இந்த மாதிரி நிறைய பலசாலிகளாக இருக்கோம்னாலும் கூட நம்ம பர்மனெண்டாக சௌக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், இல்லை பகவான் நிச்சயித்த காலம் ஜீவிக்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டதுன்னா, பகவானைத்தான் சரணாகதி பண்ணணும், பகவத் நாம ஸ்மரணம் தான் விசேஷம் என்கின்றத தெரிஞ்சுண்டா. அதை தெரிஞ்சுட்ட பிறகுதான் இங்கே வந்திருக்கா. உடனே நாரதனும் இவளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாரா. என்ன கேட்டதுன்னா, பணிவிடை பண்ணும்போது ஏதாவது நான் கதை சொல்லி கொடுக்கணுமே. அப்படி சொல்ல சொல்ல இந்த இவள் கேட்டாலும் இல்லையோ உள்ளே இருக்கக்கூடியதான பிரகலாதன் கேட்டது அதை அப்படியே கிரகிச்சுண்டா. அதனால்தான் பிரகலாதனுக்கு பிறக்கும் பொழுதே பக்தி. அதனால்தான் கர்ப்பஸ்தாவஸ்தையிலே நாராயண நாமத்தை சொல்லணும், தினமும் சஹஸ்ரநாமம் ஜபிக்கணும், இல்லாட்டி பாகவதம் கேட்கணும் சொல்வதெல்லாம் இதுக்காகத்தான். கர்ப்பஸ்தாவஸ்தையிலேயே 3ஆம் மாதம் 4ஆம் மாதத்துலேருந்தே இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜென்மாவுக்கு விஷயங்கள் எல்லாம் தெரியுமா. நம்ம அபிமன்யு கதையெல்லாம் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி இவருக்கு பக்தி வளர்ந்து விட்டுருக்கு. அதெல்லாம் அந்த கதைகள்லாம் அவ சொல்லியாச்சு. அப்போ அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வந்தபோது பிரகலாதனை கூப்பிட்டு, பிரகலாதன் என்னோட மாதிரி இருக்கணும், என்னோட அப்பா இல்லையா, என்னோட பையன் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்க கொள்றோம். சரி சொல்லிட்டு குரு கிட்ட அனுப்பி இல்லாம இவர் என்ன பண்ண கேட்டிருந்தா, அந்த இடத்த பூரா நாராயண நாமமா ஆக்கி விட்டாங்க. இதுல எல்லாம் பெரிய காது பெரிய கண்ணு எல்லாம் அலங்கூலமா தான் இருக்கும் இந்த ராட்சச குட்டிகள் எல்லாம். ஆனா வாயில ஃபுல்லா நல்ல நாமக்கள் வர ஆரம்பிச்சு விடுது. எங்கிட்ட இவன் கூட கூடி 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 அப்படின்னு கூப்பிட்டு பிரகலாதன் கூப்பிட்டு, பிரகலாதன் பிரகலாதனாச்சுதாம் தாதா ஸ்வாரிதம் கிஞ்சிதுத்தமம் காரீனைவாவதாயுஷ்மன் யதசிச்சத்குரோபவான். படிச்சுட்டு வந்துட்டா இப்போ குரு உனக்கு என்ன சொல்லி தந்தா சொல்லி பார்க்கட்டும். நான் நல்ல வார்த்தைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கியா, என்னை நான் தினமும் பூஜை பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரா குரு, என்ன தெரிஞ்சுட்டாய் அப்படின்னு பிரகலாத கிட்ட திருநகேசு ஆசையா கேட்டார். உடனே பிரகலாதோ வாஜா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யமாத்மநிவேதனம் இது பும்சார்ப்பிதா விஷ்ணோ பக்திஸ்தேனாவலக்ஷணா ப்ரியதே பகவத்யத்தா தன்மன்யேத் அதீதமுத்தமம். படிச்சதுங்க விசேஷமா படிச்சது எது கேட்டுன்னா இதுதான் படிச்சேன். சகல நேரங்கள்லயும் விஷ்ணுவோடு நாமங்களை சிரவணம் பண்ணணும், அவன் நாமாக்களையே கீர்த்தனம் பண்ணணும், அவன் நாமாக்களையே ஸ்மரணம் பண்ணிக்கணும், அவன் காலியே விழணும் என்று நமக்கு மனசுல தோணணும். ஏதாவது பூ ஒன்று கிடைச்சதுன்னா அது சர்வ நாராயணாய சமர்ப்பியாமின்னு அவன் காலில் போட தோணணும், அவனையே நமஸ்காரம் பண்ண தோணணும். அவருக்கு அதுக்காக தாசியம் பண்ணும் போதெல்லாம் கூட ஹரே கிருஷ்ணான்னு எப்படி ஜாம்புவானை அடிச்சு தட்டிட்டு இருக்கும் போதும் ஸ்ரீராமன் ஜெயிக்கட்டும் 10,000 வருஷம் 10,000 வருஷம் யுத்தம் நடந்து கொடுத்து யாரு யுத்தம் பண்றா யாருக்கிட்ட யுத்தம் பண்றான்னு கேள்வியே இல்லாதவருக்கு இவர் யுத்தம் பண்ணிட்டே இருக்காரு. 10,000 வருஷம் ஆயிட்டும் யுத்தம் முடிய மாட்டேங்கிறது, இவர் தோக்க மாட்டேங்கிறார். அதே ஜாம்பவான் என்ன கேட்டுனா ஜெயிக்கட்டும் சொல்லிட்டு அடிக்கும் போது ஸ்ரீராமன் ஜெயிக்கட்டும் தான் சொல்றாரு. ஸ்ரீராமன் முறை கிருஷ்ணன் முறை இல்லைங்கிறதுனால அடி பூராவை வாங்கிவிட்டாராம். அப்புறம் தாங்க முடியாத ஒரு சூழல் வந்த போது மெதுவா பார்க்கட்டும் சொல்லி மூஞ்சியில ஜெயிக்க தொட்டு விட்ட போதுதான் இது கிருஷ்ணனாக்கம் பார்த்ததே. அப்ப அதுக்கு பதிலாகத்தான் ഏറ്റവും വലിയ തപ്പ് பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஜாம்பவதியை கன்னியாதான மகாதானம் சொல்றாளே, அந்த ஜாம்பவதி பரிணயம் 71 குட்டிகள், 8 கல்யாணத்துக்கு 71 குட்டிகளாக்கும் கிருஷ்ணனுக்கு ஆஃபீஸில்.
எல்லாம் வந்து பத்னிமாரா இருந்தாருன்னா அவன் பத்னிமாரா இல்லை பக்தர்களா இருந்தா. லைக் வந்து கோபிகள் எல்லாம் வந்து பத்னிமாரா இருந்தா போத செட்டினாரு அந்த கதை இல்லை. அப்படி இருக்க இதைத்தான் தெரிஞ்சுக்கொண்டேன். சக்கியம் யாராவது ஒருத்தர் தெரிஞ்சதுன்னா அவனும் கிருஷ்ணன் தான், நம்ம கூட சேர்ந்துருக்கானே. அப்படி ஏதாவது ஒன்று பண்றதுன்னா ஆத்ம நிவேதனம், ஆத்மாவால என்னாவது பண்ண முடியும்னா அது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ண போது. இதைத்தான் நான் வந்து மொத்தமா தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல கோபம் தாங்க முடியாத கோபம் வந்துதான். இங்கே நம்ம உட்காந்து கொண்டு பாகவதத்தை சொல்றதோட இங்கே உட்காந்து கொண்டு நாராயணியன் சொல்றது ரொம்ப விசேஷமானது இப்படியே சொல்லவே முடியாது. எங்க சொன்னா பகவான் தானே வியாசாய விஷ்ணுரூபாயாச்சுன மாதிரி பட்டதிரி வேற விஷ்ணு கிருஷ்ணன் வேற ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணன் வந்து அங்க உட்காந்து பக்தரை வந்து எழுத வச்சார், பட்டதிரி எழுதினார், அவ்வளவுதான். அதனால வந்து ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாசூர்ணயன் ஆகூர்ணஜகதண்டகுண்டகோரோ ஓரஸ்தவாவத்ருவஹ சுத்வாயம் கிரதைத்யராஜஹதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பக்கஷ்டர சம்பவாதரிதோப்யம்போஜபூர்விஷ்டராது இந்த மாதிரி ஒரு சப்தம் இதுவரை உலகம் பூரா கேட்டுட்டு இல்லையா. என்கிட்ட அந்த பரமாத்மாவா இருக்கக்கூடியவான பகவான் இல்லவா அந்த ஸ்தம்பத்திலிருந்து வரப்போறாரு. தூணிலையும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்கின்றதான உண்மை யாருக்கு தெரிஞ்சுக்கிட்டுனா பக்தோத்தமனான பிரகலாதனுக்கு தெரியும். அது நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வைக்கணுமே, அதுக்காகத்தான் வந்தார். யாருக்கு வேணா அது இப்படி ஸ்தம்பத்திலிருந்து வரணும்னு ஆசையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. இருந்தாலும் வந்து நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல சஜாதனங்களும் பகவானிலே இருக்கக்கூடியதான உத்தமம். அஞ்சாம் ஸ்கந்தம் பூராவே ஜெகத் பூராவே ரொம்ப சிரமப்பட்டு கத்தியத்தால் வாயிச்சா. கத்தியம் பூராவே இருக்கிற ஜெகத் வர்ணனம். அது ஜெகத் பூராவே விராட் புருஷனான பகவான் தான். இதைத்தான் வந்து பிருகத் பராசர ஹோராசாஸ்திரத்துல 2வது சாப்டர்லயே கால புருஷன் அப்படின்னு பகவான கால புருஷனாக வர்ணிக்கிறார். அதுதான் இந்த 5ஆம் ஸ்கந்தத்துல பூராவே வர்ணிக்கப்பட்டது. அப்படி இதை கேட்டுட்டு எப்படி என்ன சொல்லணும் என்கின்றது தெரியாதவருக்கு அந்த ஸ்தம்ப சத்தம் கேட்டபோது இன்னும் புதுசான ஒரு சத்தமா இருக்கேன்னு உலகம் பூரா பயந்துதான், உலகங்கள் எல்லாம் பயந்துதான். அது காது கேட்காத உலகங்களுக்கு கல்யாணத்தை உலகங்களை எடுத்து சொல்லலாம். பாம்புக்கு காது கேட்காதுன்னு சொல்லுவோம், உலகங்களுக்கு கேட்டுதான் இந்த சத்தம். என்ன ஸ்பெஷல் அல்லவா? நம்மளாம் உண்டாக்கிறா சத்தம் உண்டாக்கிறா அது கேட்காதுன்னு சொல்லல, பகவான் என்னவா உண்டாக்கியிருக்காரு அந்த சத்தம் கேட்டுதான். அப்படி இருக்கக்கூடியதானே பகவான் வந்தாராம், வெளியில வந்தாராம். எப்படி வந்தாரு கேட்டதுன்னா தைத்தேதித்து விசிஷ்ட சற்றுஷி மகா சம்பாரணீ ஸ்தம்பதஹ சம்பூதம் ந மிருகாத்மகார மனுஜாகாரம் வபுஸ்தே விபுஹோ கிம் கிம் பீஷணமேதமத்புதமிதி உத்பிராந்த சித்தே சுரே விஸ்பூஜத்தவளோக்ஷரோம விகதத் ஸ்வஸ்மா சமாஜும்பதாஹ. இதுக்கு முந்தி இந்த மாதிரி ஒரு பாவத்தையோ ரூபத்தையோ ஆரும் கண்டுட்டு இல்லை. என்னடா அது, இது வந்து மனுஷனா தெரியலை, சிம்மமா தெரியல, மிருகமா தெரியலை, இது என்னதோ தெரியறதுக்கு ஒரு செகண்ட் ஸ்பான்டேனியஸா நமக்கு வரணும். சில காரியங்கள் எல்லாம் வராம இருக்குன்னா அது வந்து மெதுவா யோசிச்சு வரணும். அது பிரமாண பிரமேயம் എന്നெல்லாம் சொல்லுவா. എത്ര എത്ര ധൂമഹ തത്ര വെന്നിഹി എന്നெல்லாம் பிரமாணம் சொல்லுவா. அங்க புகையிறது, அதனால வந்து அங்க தீ இருக்கு என்கிறதெல்லாம் பிரமாணங்கள். அப்போ இதெல்லாம் முந்தி யாராவது பார்த்துருந்தா ஒரு அர்த்தம் அதை சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் வரலவா என்னதும் தெரிஞ்சு மனசுல என்னதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடியே பிடிச்சாச்சு. அப்படி பிடிச்சு என்ன பண்ணாரா, எப்படி இருக்கக்கூடியதான ஒப்பு கட்டும்னா ந மிருகாத்மகம் ந மனுஜாகாரம் வபுஸ்தே விபோ. மிருகமா கட்டுனா மிருகமா இருக்கு, மனுஷனா கட்டுனா மனுஷனாவும் இருக்கு. அப்ப என்ன சொல்றது, மனுஷ மிருகம் அப்படியே தெரிஞ்சுக்க பின்னாடியே அந்த வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே அவனை பிடிச்சு இழுத்தாச்சு. அப்படியே
இழுத்து கையில பிடிச்சுண்டாச்சு. நீ அசங்க முடியுமா? சிம்மமாக பிடிச்சிருக்கு. சிம்மப்பிடி பிடிச்சுட்டா அது அசங்க முடியாததான ஒரு அமைப்பு. அப்படி இருக்கக்கூடியதான பகவான் நிமிஷ நேரத்துல இந்த மிருகங்களுக்கெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும். நம்மள பூச்சியெல்லாம் பார்த்துருப்போம். இந்த தேவசியம் வர நேரத்துல நகம் அதுக்கு பெருசாகும், இல்லாத நேரத்துல சாதாரணமா இருக்கும். அந்த மாதிரி இந்த மிருகமானத்தினால அந்த தேவசியம் வந்ததுங்கிறதுனால அந்த நகம் எல்லாம் பெருசா எடுத்தான். நான் கையோட பெருசா நகம் அதில் வந்ததுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடாத கூர்த்த நகங்களை வச்சுകൊണ്ട് அப்படியே வலிச்சு பிடிச்சு இழுத்தாராம். தப்த சொர்ண சவர்ண கூர்ணதிசில் சடாகேசரஹ கோக்கம்பக்த விகும்பிதாம்பரமஹோ ஜியாத்ததேவம் வபுஹு व्याप्तं व्याप्तमहाधरी सगमुखं गर्गोग्रवल्वग्रहान् जिह्वा निर्घमदृष्टिशमानसुमः யுகோடாமரம். வேற தனியான ஒரு ஆயுதங்களொന്നും கிடையாது. தன்னோட தேகம்தான் ஆயுதம். மிருகங்களுக்கு எல்லாமே அப்படித்தானே. மனுஷனுக்கு மட்டும்தான் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியதான அறிவு, ஆறாம் அறிவு என்கிறதான் பண்றது. மிருகங்களுக்கு எல்லாம் தன்னோட தேகம்தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் தன்னோட பட்சணத்துக்காகவும் உள்ளதான ஆயுதங்கள். அப்படி இருக்கக்கூடியதால தன் கையில் இருக்கக்கூடியதால ஆயுதங்களால பெரிய நாக்க அப்படி நீளமா இழுத்தாரம் வெளியே காட்டினாராம். அதை பார்த்த போதே அசுரர்கள் எல்லாம் தத்து போயிட்டால பயந்துட்டு. இதுவரை பார்த்துட்டு இல்லையா அந்த மாதிரி பயப்படக்கூடியதான ஒரு ரூபம் ஆச்சரியகரமா இருந்தது. யாருக்குன்னா பக்தர்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்தது. பாக்கி உள்ளவாக்கெல்லாம் பயமா இருந்தது. எப்பவுமே அப்படிதானே. அந்த ரஜஸ்திராதேவி விருத்தாபிஹி ஸ்ரீகாந்தகிரி யௌவனைஹி கோபாலைஹி கோபாலைஹி கால சத்ருபி ரைட்சிசஹா. பார்த்ததெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் பார்த்திருக்கா. யாரை பார்த்திருக்கா? கிருஷ்ணனை பார்த்திருக்கா. ஆறு பார்த்திருக்கா கேட்டதுன்னா கஜஸ்திராதேவி விருத்தாபிஹி. விருத்தர்கள் பார்க்கும்போது கிருஷ்ணன் அந்த கஜேந்திரனுக்கே மோட்சம் கொடுத்தா எனக்கு மோட்சம் தரமாட்டாயா அப்படின்னு பார்த்தாரா. ஸ்ரீகாந்த இது யுவதிகள் எல்லாம் இந்த மகாலட்சுமிக்கே காந்தனாக இருக்காரே எனக்கும் காந்தனாக வரமாட்டாரா. கோபாலை இது கோபாலை கோக்கள் கூட எல்லாம் விளையாடிட்டு சந்தோஷமா இருந்தாரே எங்கூடியும் விளையாட வரமாட்டாரான்னு குட்டிகள் எல்லாம் பார்த்தார். கால சத்ருபி ரைட்சிசா. சத்ருக்கள் எல்லாம் காலபுருஷனா பார்த்தாளா. வேணும்னா இவருக்கு எதிராக ஆறு சப்திச்சாலோ அவளெல்லாம் கர்ணம் பண்ணக்கூடியதான சக்தி வைத்ததான ஒரு தேஜோ ரூபம் பார்த்தாளா. பார்த்தது ஆரே கேட்டுதான் கிருஷ்ணன் தான் பார்த்திருக்கா. பார்த்த ஆளுகளோடு பாவங்களும் ரூபங்களும் எல்லாம் தான் மாறித்து பாவங்கள் மாறித்துன்னு அர்த்தம். பாவங்கள் தானே சரீரத்துக்கு. வயசாவதும் யௌவனாவஸ்தையும் எல்லாமே பாவங்கள் தானே. இத்தனை காலம் இருந்துக்கோ சொல்லி நம்ம டிசைட் பண்ண இத்தனை காலம் இருக்கலாம். அது முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா போகணும். அஜாமின மோட்சம் தர மாதிரி அவர்கிட்ட போறதுக்கு யோகம் இருந்ததுதான் நாராயணனை கூப்பிடணும்னு தோணும். இல்லாட்டி வேற யாரையாவது கூப்பிடுவோம். போக முடியாது. வேற எங்கேயா கொண்டு போவான்னு அர்த்தம். கூட்டு மாறி போயிடும். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு விசேஷமான ரூபத்துல நிமிஷ நேரத்துல அந்த இதை நடிச்சுட்டார். அந்த பிடிச்சு இழுத்து உக்ரஸ்வரூபமா விளங்கி உண்டு அந்த குடல் மாலையை அடிச்சு எடுத்தாரா. உத்சப்பர் விபலில் பகீஷணஹனுஹு தஸ்த்வஸ்தவியாஸ்தரக்ரீவம் பீவரதோஷதோத்பவனக ரூராம் சுதூரோல்பணம் வ்யோமோலன் விகனாகனோ பமகனா தத்பார நிர்தாவித ஸ்பர்தாலுப்ரகரம் நமாமி நவதஸ்தாரசிம்ஹம் வபுஹு. நாரசிம்ஹமா இருக்கக்கூடியதான அந்த வபுவை என்னெல்லாம் சொல்லி எந்தெந்த வார்த்தைகளால வந்துக்கணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்கிறது. என்ன வார்த்தைகளால வந்துச்சா அந்த வார்த்தைகள் அங்க போய் ஒட்டணுமே. ஸ்ரீனாம் புனராத்தியானம் வாஜமர்த்தம்னு தாவதி சொல்ற ரிஷிகள் ஒரு வார்த்தை சொல்லிட்டுனா அர்த்தம் அதில் ஒட்டிக்குமா.
இது நம்ம வந்து சாதாரணக்காரனா நினைச்சிருக்க வட்டது யாரெல்லாம் பண்றாங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனா வந்து நான் தான் பண்றேன்றது கிருஷ்ணனுக்கு தெரியும். அதுதானே நரநாராயணனோட அவதார சுரூபமே. அப்போ நூனம் விஷ்ணுரயம் நிகன்யதமுதி ராம்யத்கதாபீஷணம் दैत्येन्द्रं समुपादबन्धमदता दोर्भ्यां पृथुभ्याममुं वीरो निर्घलितोदगड्गफलकौ भिन्नन् विचित्राश्रमान् याविन्वन् पुनरावभादभुवनक्रोशाशधं तामहो भ्राम्यन्तं दिदिजाधमं पुनरभिप्रोद्गृह्य दोर्भ्यां च वाद् द्वाराधोरयुगे निभात्य नगरान् उद्घ्राय वक्षो भुवि निर्भिन्दन्नधिभिर्गलभिर्निबर्घणवदात् वक्त्राम्बुजोदोद्भवम् पायं पायमुवैदयो बहुजगत्संहारि सिंहारवान् இக்கடையில இவர் வந்து வரம் கட்டிருக்கார். எப்படி கட்டிருந்தா ராத்திரி சாவக்கூடாது, பகல்ல சாவக்கூடாது அப்படின்றதான வரங்கள் எல்லாம் கேட்டிருக்காரு. மனுஷனால சாவக்கூடாது, மிருகத்தாரையும் சாவக்கூடாது. அப்புறமா சாவு என்பது சாவே வேண்டாம்னு தான் கேட்டா அது முடியாதுப்பா என்கிட்டா யாத சகித்துவோ மிருத்தியோன்னு சொல்லியிருக்கா. அதனால வந்து அது முடியாது, வேற ஏதாவது கேட்டுக்கோ இப்படியே தான் கேட்டாரா. என்கிட்ட வாழ்க்கை எல்லாமே வந்து spirituality or the whatever they begin from the genes சொல்லுவாங்க. ஜெய விஜயமாரோ யாவனோ மானுஷாத் அந்நேகி அவத்தியத்துவம் தது ஆத்மனஹ. மனுஷன் பண்ண வந்து கட்டும். என்ன மனுஷன் இப்படி பிடிச்சு இப்படி இப்படி ஆக்கி நறுக்கி எடுத்துடலாமே அப்படின்னு தெரியும் ராவணனுக்கு. அதனால சரி மனுஷன் பண்ண வந்து கட்டுன்னு கேட்டாரா. அவனும் வந்து சாவ மாட்டான்னு கேட்டான். ஆனால் வந்து கடைசியில சொல்லும் போது மானுஷாத் அந்நேகி அவத்தியத்துவம் அப்படின்னு கேள்வி கேட்டான். இவர் என்ன கேட்டிருந்தா ஆயுதங்களால கொல்லக்கூடாது, மனுஷன் கொல்லக்கூடாது, மிருகங்களும் கொல்லக்கூடாது, பகல் கொல்லக்கூடாது, ராத்திரி கொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டோம். நேர அங்கே பட்டது சொல்றாரு. என்ன பண்றாரு, எங்க கூட்டிட்டு போறாரா அந்த 2 கட்டான வழியில. நான் வந்து வாசப்படியில, அதனால தான் சாயந்தர டைமில் எல்லாம் வாசப்படியில் உட்காரக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்ல காரணம் வேற ஒன்றும் இல்லை. வாசப்படி வந்து உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை. இந்த பூனை வந்து மதிலில் உட்காந்துக்கும், மதில்வேல் பூனை சொல்லுவா. அது அந்த பக்கம் சாடுவா இந்த பக்கம் சாடுவான்னு நமக்கு தெரியாது. பிரத்யேக் தாரை இந்த தாராபலத்தில் 5ஆம் தாராபலம் ஜாதகப்படி சாஸ்திரங்கள்ல 5ஆம் தாரை பிரத்யேக் தாரையை சொல்லுவா. அது வந்து என்ன நடக்கிறது யாருக்கும் தெரியாது. லாட்டரி எடுக்கிற மாதிரி எடுக்கண்டாமா, எடுத்தா தான் லாட்டரி விழும், எடுக்காம தான் விழாது. ஆனால் விழுமா கட்டுதான் விழுமா தெரியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால தான் வந்து படியில் உட்காரக்கூடாது. அந்த படியில் போய் உட்கார்ந்தாரா. உள்ளுக்கும் இல்லை வெளிக்கும் இல்லை என்பதான வழியில் அப்படி வலிமையான தேகத்தை வலிமைப்படுத்துறதுக்கு பகவான் சொல்லவே வேண்டாம். விராட் புருஷன் தேகத்தை வலிமைப்படுத்தி கொண்டு ரொம்ப விசேஷ ரூபமாக கோபதாபத்தோடு கூட அந்த பக்தர்களுக்கு என்னென்ன சிங்கு வருதோ அந்த தேங்க பூரா வந்து இவன் ஏற்றுக்க கொண்டுருவான் இல்லையா. அதனால வந்து அந்த பிரகலாதுக்கு செய்ததான தீங்க பூரா கோபமாக வர வச்சாராம். அப்போ வந்து இந்த நகங்கள் எல்லாம் பெருசு பெருசாச்சு, ரொம்ப கூட டபுள் பெருசாச்சு அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்க கொண்டுதான பெரிய ரூபமா எடுத்து வந்து தாவன் மாம்ச வபா கராள வபுஷம் கோராந்தமாராதரம் மத்தியே சபமித்திரோஷம்சிதம் दुर्वार गुर्वारवम् अभ्येदुं यशसगे अगोभिभुवने धूरेष्टिधा बीरवः सर्वे सर्वविरिञ्जिवासमुखाः प्रत्येकमस्तोषता. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்கிறது. திடீர்னு சத்தம் கட்டவும் எல்லாரும் கேட்டு விடுது. சத்தம் உலகம் பூரா கேட்டு விடுது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா என்னடா அது புதுசா என்னவோ நடக்கிறதே சொல்லிட்டு எல்லாம் வந்து பரம சந்தோஷம் அடைஞ்சாலாம். நமக்கு நல்ல நாளேது நல்ல காலம் எடுத்துனா பரம அரக்கனா இருக்க போட்டுறதான இந்த இரண்ய கசிவு வந்து தும்சமாக போறாரு என்கின்றதான சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டு வல்ல சர்வ விரிஞ்ச வசவாக எல்லா ஆறாறு வந்து பிரதான தேவர்கள் எல்லாம் எடுத்து சொல்றான்.
എല്ലാവരും ഇരിക്കാതെങ്കിൽ അർത്ഥം இந்த ത്രേതൻസപ്പോൾ ദേവതകളും സന്തോഷമായിട്ടുണ്ടാകാം ഭൂയോഭി ക്ഷതധോ അക്ഷതധോ ദോഷധാം നിഭവതി ബ്രഹ്മാജ്ഞയാ ഭാരകേ പ്രഹ്ലാദേ പദയോ നമത്യവയേ കാരുണ്യഭാരാകുലാ ശാന്തത്വം കരമസ്യ മൂർധി സമദാ സ്തോത്രൈരദോർഘായതൻ തസ്യാഘാമതിയോ വിതേരിതവനം ലോകായ ചാനുഗ്രഹം. இதில் அவர் கூட அந்த ஒரு ஸ்லோகத்தில் முடிக்கலைன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபைடாக இப்படி சொல்கிறாரு. அந்த ஸ்பெசிஃபைடாக அந்த பாகவதத்தில் பார்த்தோம்னா இவளுக்கெல்லாம் பயமாக ആരെ അനുപ്പുறது ഇത് ഭയങ്കര കോപത്തിൽ இருக்கக்கூடியதான ஒரு സ്വരൂപം. இதுக்கிட்ட யாரை அனுப்பினா சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு இதாக இருக்கக்கூடியதான இக்கட்டான ஒரு சூழல் இருந்தபோது இவனையே அனுப்பலாம்னு எல்லாருமா டிசைட் பண்ணாலும் பிரஹ்லாதம் பிரேஷயாமாச பிரம்மாவஸ்திதமந்திகே ராதத்வசகயோ பேஹி ஸ்வபித்வே குமிதம் பிரபும் ததேதிசனகைः ராஜன் மகாபாகவதோர்வகः உபேத்ய பூயுகாயேன நனாமருததாஞ்சலிः स्वपादमूले परिदं तमद्भगं विलोक्य देवकृपया परिप्लुतः उत्ताप्य तक्षीस्त्यदधात्कराम्बुजं कालाहि पित्रस्तदिहं कृताभयं ततत्करस्पर्श वृथाखिलाशुभः सबध्यभिर्व्यक्तपरात्मदर्शनः तत्पादपद्मं हृदि निर्विधो ददौ പുഷ്യസ്തനുഃ പിന്നകൃഷത്പ്രചോദനഃ. ആര് പോന്നാലും ശരിയാവാതെ சொல்லிட்டு மெதுவா ஏமாந்தவனை தள்ளி விடுவாள். அது மாதிரி மெதுவா தள்ளி விட்டாளாம் இந்த பிரஹ்லாதனை. பிரஹ்லாதனை பார்க்கும்போது பிரஹ்லாதன் விசேஷமான ஒரு ஸ்துதி. அதை நான் படிக்கிறதுனா தப்பு தப்பாக படிப்பேன், இவள் படிச்சதுனா ஸ்பீடாக படிப்பா. இல்லையா? அதெல்லாம் சமர்ப்பிக்கணும். அது டைம் ஆயிட்டு அதை ரொம்ப விசேஷமா அவர் ஜபிக்க உலகம் பூரா വലിയ തത്വം, உலகம் பூரா நீதான், நீ இல்லாத ஒன்றும் இல்லை என்கிறதான தத்துவத்தை எடுத்து சொன்னார். கேட்கணும். ஏதாவது பகவானுக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் பகவான் நாமாவை நம்ம எதுக்கு சொல்கிறோம் கேட்டதுன்னா நமஹா நமஹா சொல்லியிருப்போம். நமஹா நமஹா இல்லை இந்த வார்த்தை, நமமா என்றுதான் வார்த்தை. அதாவது இங்கே உலகத்தில் என்னென்ன நான் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, என்னென்ன சௌக்கியங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, இதெல்லாம் நீ கொடுத்த பிச்சையப்பா இல்லையா? இதெல்லாமே நீ கொடுத்த பிச்சை. அதனால இதெல்லாம் என்னோடது இல்லை, நான் உனக்கு அர்ப்பிக்கிறேன். அதனால தான் நமஹா சொல்றோம் இல்லையா? அது உத்பவம் மமா, அது என்னுடைய இல்லை. அந்த என்னுடைய இருந்தால் நான் வரும்போது இருக்கு, நான் போனாலும் இருக்கு. இதம் மமா சொல்றோம். இதெல்லாம் பண்ணும்போது, ஹோமங்கள் எல்லாம் பண்ணும்போது எல்லாமே இதம் மமா சொல்லுவோம். இது நமஹா சொல்றதும் கூட அதுதான் அர்த்தம். எனக்கு நமஸ்கரிக்கிறேன் நல்ல அர்த்தம். இதெல்லாம் உன்னோடது. இங்கே என்னென்ன இருக்கோ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே சொன்ன மாதிரி ഞങ്ങളെല്ലാം വരുவோம் போவோம், நீ இங்கேயே இருப்பாய். அப்போ நீ என்னென்ன எனக்கு அனுபவிச்சுக்கோ நீ தரையோ அதை பூரா நான் அனுபவிக்கிறேன். அதனால அதை அதையே எடுத்து அந்த இதில் சௌந்தர்யில நீ உன்னோட வார்த்தையே எடுத்துட்டு உன்னை பூஜை பண்ணுறேன் ஒரு ஸ்லோகம் உண்டு. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடியதான சகலதும் நீ தந்தது, அதை உனக்கே அர்ப்பிக்கிறேன் அப்படின்னு முடிக்கிறாரு பாகவத்தில் பிரஹ்லாதனும். அப்படி இருக்கக்கூடிய பிரஹ்லாத ஸ்துதியை நம்ம படிப்பா. சும்மா ஒரு இன்ஸ்டண்டாக ஒரு 1/2 முக்கால் மணிக்கூரில் தயாராக்கின ஒரு கதை. அதனால் கொஞ்சம் ஹால்ஸில் இருக்கும். அடுத்த காலம் சொல்லும்போது கொஞ்சம் நல்லா சொல்கிறேன். ഗോവിന്ദനാമ സംഗീതം